பெண்கள் வீட்டில் வந்து கணவனுடைய விஷயத்தில் கடந்த பயான்லையும் சொன்னோம், கணவனுக்கு கட்டுப்படுறதுனால 3 பிரயோஜனங்கள் இருக்குன்னு சொன்னான். கணவனுக்கு கட்டுப்பட்டால் அந்த வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குர்ஆன் ஓதுனா ஷைத்தான் இருக்க மாட்டான்னு சொல்லி. ஆனால் உலமாக்கள் சொன்னாங்க, ஒரு பெண்மணி கணவனை மதித்து கணவன் பேச்சை கேட்டு நடந்தால் அந்த வீட்டுக்குள்ளே ஷைத்தான் வரமாட்டான். நீங்கள் கணவனை அவமதிச்சிங்க, கணவனுடைய பேச்சை கேட்க மறுத்தீங்க, அந்த வீட்டில் ஷைத்தானுடைய எல்லா தீங்குகளும் இருக்கும். இப்போ கணவனை மதித்தா வீட்டுக்குள் ஷைத்தானுடைய தீங்கு இருக்காது. ரெண்டாவது என்ன, கணவனை மதித்து நடக்கிறதுனால அந்த வீட்டில் பரக்கத்து அதிகமாகும். அந்த வீட்டில் பரக்கத்து அதிகமாகும், அல்லாஹ்வுடைய அருள் வளம் இருக்கிறதே அதிகமாகும்னு சொன்னாங்க. மூன்றாவது என்ன, கணவனை மதித்து நடந்தால் அந்த வீட்டில் எல்லாருமே ஒருத்தர் மற்றவங்களை நேசிப்பாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியிலே நேசம் இருக்கும், பிள்ளைகளுக்கு மத்தியிலே நேசம் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெண்மணி தன் கணவரை எப்படி மதிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்க பார்க்குறாங்க. அதை வைத்து தான் அப்போ நம்முடைய அம்மா நம்முடைய தந்தையை எவ்வளோ மதிக்கிறாங்க, அப்போ அந்த பிள்ளைங்களும் அந்த தந்தையை மதிக்கும், அந்த தாயை மதிக்கும். கணவனுடைய பேச்சை கேட்டு நடக்கிறதுனால குடும்பத்தில் எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒரு அன்பு பிறக்கும் என்று உலமாக்கள் சொன்னாங்க.